இணைந்திருக்கிறார் இயக்குனரும் முன்னாள் திரைப்பட தணிக்கை குழுவினுடைய உறுப்பினருமான திரு ஞான் ராஜசேகரன் அவர்கள். சார் வணக்கம். ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் தற்போது சென்சார் போர்டு எங்களுக்கான அதிகாரத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோம், எங்களை யாரும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அதாவது சென்சார் போர்டுக்கு பவர்ஸ் இருக்கு. ஆனால் அந்த பவர்ஸ் சட்ட பிரகாரம் தான் நம்ம செயல்படுத்தணும், அவ்வளவுதான். அதுதான் ஸ்டாண்ட். அதாவது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு வித் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம அந்த சென்சார் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் நடைமுறை. இப்போ இந்த கேஸ்ல, இந்த பர்டிகுலர் கேஸ்ல சில உண்மைகள் எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்னன்னா, ஒரு படத்தை தணிக்கை பண்ணும் பொழுது, தணிக்கை முடிந்த பிறகு அந்த மெம்பர்கள், அதாவது அது அதிகாரி, அந்த பிராந்திய அதிகாரின்னு ஒருத்தர் ஆபீசர் இருக்காரு, ரீஜனல் ஆபீசர் இருக்காரு. நான் ரீஜனல் ஆபீஸரா ஒர்க் பண்ணது. அப்ப அதுல 4 பேர் கொண்ட குழு தான் பாக்குது. அந்த 4 பேர்ல 2 பெண்கள் 2 ஆண்கள் இருப்பாங்க. அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க, படத்தை பார்த்து முடிச்ச உடனே அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. இது ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால எல்லா மெம்பர்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஸோ அவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் அவரு அதிகாரியா இருக்கிறவர் என்ன பண்ணுவாருனாக்கா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒத்த கருத்தா அதை ஆக்குறதுக்காக அவர் ட்ரை பண்ணுவாரு. அப்போ அந்த ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகு அந்த படத்துக்கு என்ன சர்டிபிகேட் வழங்குறது, என்னெல்லாம் கட்ஸ் கொடுக்கறது தீர்மானிச்சுட்டு அந்த ப்ரொடியூசரையும் ப்ரொடியூசர் கூப்பிடுவாங்க. ப்ரொடியூசர் கிட்ட அதை சொல்லுவாங்க, இது போல இந்த படத்தை நாங்க பார்த்தோம், நாங்க இந்த கட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னாக்கா இந்த சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறை. அவங்க அந்த கட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட கொடுத்தாங்கன்னாக்கா அது சர்டிபிகேட் கொடுக்கப்படும். இதுதான் நடைமுறை. இப்படி இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்போ தயாரிப்பாளர் என்ன சொல்றாருனாக்கா, எங்களுக்கு இப்படி சொன்னாங்க, ஆனால் அதுக்கு பிறகு நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி காட்டும் போது அவங்க கொடுக்கலன்றதுதான் அவருடைய கருத்தா இருக்குது. அவங்க அந்த சைடினுடைய கருத்து என்ன இருக்குனாக்கா, நாங்க நாங்க சர்டிபிகேட் அது கட்ஸே கொடுக்கலன்ற மாதிரி தான் அங்க இருக்க ஆர்குமெண்ட் இருக்கு. இப்போ இன்னொரு பட தயாரிப்பு நிறுவனம் ப்ரொடியூசர் தரப்புல வைக்கக்கூடிய இன்னொரு வாதம் என்னன்னா, 5 உறுப்பினர்கள்ல 4 பேர், பெரும்பான்மையான 4 பேர் ஏற்றுக்கொண்டார்கள், மாறாக ஒருத்தர் மட்டும் ஒரு மாறுபட்ட கருத்தை, ஆட்சேபனைகளை ஒரு புகார் மனுவாக கொடுக்கிறாரு, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு கேக்குறாங்க. இல்ல அது அந்த ஆபீசருடைய இதுதான். ஆபீசர் இப்போ அதுல நான் 3 பேர் எல்லாம் இது மெஜாரிட்டி மைனாரிட்டி கிடையாது அங்க. ஓகே. அங்க என்னன்னாக்கா அதை அந்த ரீஜனல் ஆபீசர் என்ன பண்ணணும்னாக்கா, அதை ஜட்ஜ் பண்ணணும். இந்த வித்தியாசமான கருத்துக்களை ஜட்ஜ் பண்ணிட்டு அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இதுக்கு போறது உண்டு. அல்லது இதை அவர் ரிப்போர்ட் பண்ணணும். இது ஒரு டிசன்ட் இருந்ததுனாக்கா அது ரொம்ப ஸ்ட்ராங் டிசன்ட் ஆகுதுதான். ஒருத்தர் சொல்றாரு படத்து சர்டிபிகேட்டே கொடுக்க கூடாது, அதான் என்னுடைய நிலைப்பாடுன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கங்க. அது ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி தான், அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தான் அது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, இப்படி நடந்திருக்கு என்னுடைய இதுலயே ஒருத்தர் சொல்லல, எல்லாருமே அந்த 4 பேர் கொண்ட அமைப்பே எல்லாருமே இல்லைங்க, இந்த படத்துக்கு சோ ரீசன்ஸ்னால இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கனாக்கா, அதை நாங்க என்ன பண்ணுவோம்னாக்கா, சேர்மன், சென்சார் போர்டுடைய சேர்மன் இருக்கார், அவர் பாம்பேல இருக்கார், அவருக்கு நாம இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்படிப்பட்ட 3 பேர் எந்த இதுவா இருந்தாலும், அதாவது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, இல்ல எல்லாருமே இது வேண்டான்றாங்க, ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இது வேண்டாம்னு சொல்றாரு, அதுக்கான இந்த காரணம் தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு we report this entire thing actually to the சேர்மன். ஓகே. அப்ப அது சேர்மன் டிசைட் பண்ணலாம் என்னவாகுது. அவரு வழக்கமா என்ன பண்ணுவாங்க, சேர்மன் என்ன பண்ணுவாரு, வேற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி முன்னால இதை போடுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்போது புது உறுப்பினர்கள் 5 பேர் வருவாங்க. அந்த 5 உறுப்பினர்கள் இந்த குறிப்பிட்ட அப்ஜெக்ஷனை, கம்ப்ளைண்ட அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா? இல்ல, அவங்க ஃப்ரெஷ்ஷா பார்ப்பாங்க. எப்பவுமே இப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு 5 பேர் இல்ல, அது 9 பேர் தான் இருக்கும். எப்பவுமே ரிவைசிங் கமிட்டி 9 பேர் தான் பண்ண அமைப்பு தான், அதுதான் ரூல்ஸ். அந்த ரிவைசிங் கமிட்டியில புதிய மெம்பர்கள் இருப்பாங்க, புதிய தலைவர் இருப்பார். இவன் இந்த ஆபீசர் போய் உட்கார முடியாது, அது அப்பீலா இருக்கிறதுனால இந்த ஆபீசர் போய் உட்கார முடியாது. இல்ல, இப்ப சிக்கல் எழுந்திருக்கிறதே இந்த அப்ஜெக்ஷன் அடிப்படையில தான் சான்று கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகி இருக்கும் போது இந்த சிக்கலை அந்த புது குழுவுக்கு தெரியப்படுத்துவாங்களா? அவங்க அதை குறைந்த படம் பார்த்து முடிச்ச உடனே அவங்க ஃப்ரெஷ்ஷா பார்ப்பாங்க.
ஃப்ரெஷ்ஷா பார்த்து முடிச்ச உடனே இந்த ஆபீசர் என்ன பண்ணுவார், அதை பிரசன்ட் பண்ணுவார். நாங்க பார்க்கும்போது இதெல்லாம் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க அப்படின்னு அவங்க பிரசன்ட் பண்ணுவோம். அந்த அப்ஜெக்ஷனை வந்து அந்த புது குழு ஏத்துக்கலாம், இல்ல நாங்க அதை ஒத்துக்க முடியாது, இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு எடுக்கலாம். ஓகே, இப்ப சென்சார் போர்டு மாதிரியான ஒரு அமைப்புகள், அதுல பல உறுப்பினர்கள், திரைக்கலைஞர்கள் உட்பட, ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட உங்களை போன்றவர்கள் பலர் அதுல இருந்திருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. மாறா அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சில பார்வைகளை சிலர் வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. இது வந்து இங்க எல்லா அமைப்புகள்லயும் வந்து அதிகாரிகள் எல்லாருமே வந்து ஒரு ரூல்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து இதுல இன்னொன்னு, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு என்ன இருக்குனாக்கா, இது நான் பதிவு பண்ணணும் தான் நான் விரும்புறேன். அதாவது இதுல பாத்தீங்கன்னா அதிகாரி வந்து ஐஏஎஸ் ஆபீசர் தான், ஆனால் அந்த 4 மெம்பர் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 4 மெம்பர் வந்து கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுது. அந்த 4 மெம்பர் பெரும்பாலும் வந்து இப்போ ரூல் பண்ற கட்சியினுடைய தொண்டர்களோ ஆதரவாளர்களோ தான் இருப்பாங்க. ஓகே, சோ அவங்க வந்து இப்ப கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்க இருக்காங்க ஆக்சுவலி. நிச்சயமா வந்து அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இதுல இருக்கும் இல்லையா, எல்லாத்துலயுமே அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வந்து அத வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ் ஆகாத மாதிரி ஓரளவுக்கு வந்து செயல்படுத்த முடியும். அப்படிதான் இந்த, ஏன்னா அந்த பவர்ஸ் எல்லாம் அப்படிதான் வரையறுக்கப்பட்டிருக்கு. அவங்க சும்மா வந்து இது கிடையாது, இது கூட சர்டிபிகேட் சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. அந்த கருத்துக்கள் சொல்லி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்படிதான் போறோம். ஆனாலும் வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து அரசியல்வாதிகளான மெம்பர்ஸ் இருக்கிறதுனால அந்த அரசியல் சாயம் இதுல இல்லாம போகாது. ஆனா பெரும்பாலான படங்களுக்கு வந்து அவங்க ஒன்னும் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அதுலயும் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளோட பாத்தீங்கன்னா என்னுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னாக்கா, இதுல எல்லா அரசியல் கட்சியிலுமே மெச்சூர்டான பீப்புள் இருக்காங்க, பேலன்ஸா பாக்குறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அது மாதிரி ஆட்களை இங்க மெம்பர்ஸா கொண்டு வரும்போது அது எந்த விதமான பிரச்சனையுமே வர்றது கிடையாது. இப்ப நான் வந்து இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் செய்வதாக படக்குழு அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிபதி அறிவிச்சிருக்கிறாரு. சோ ரெண்டும் அதே 9ஆம் தேதி அப்படிங்கிற நிலையில இது இன்னும் கால தாமதமாகும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? அது தெரியலீங்களா, ஏன்னா அது கோர்ட்டினுடைய டெசிஷனா இருக்கிறதுனால. ஆனால் இப்ப கோர்ட் வந்து இப்போ 9ஆம் தேதி தீர்ப்பு தர சொல்லியிருக்காங்களா? ஆமா, 9ஆம் தேதி தீர்ப்பு அளிப்பதாக நீதிபதி பிடி ஆஷா சொல்லியிருக்காரு. ஆமா, அப்போ கோர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அதுல ஒன்றும், அதாவது டேட் வந்து ஒரு இஷ்யூ இல்லைங்க. எப்பவுமே சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி சென்சார் சர்டிபிகேட் வாங்கின பிறகுதான் நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் வந்து நடைமுறை. ஒன்லி இது மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ்ல மட்டும் இவங்க அனௌன்ஸ் பண்ணிக்குவாங்க. அதுதான் நம்ம காலகாலம் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ்ல வந்து படம் வரணும்ன்றதுல எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு இல்லைங்களா. அதனால வழக்கத்துக்கு மாறாக இப்ப வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்ப அந்த டேட்ல எங்களுக்கு கொண்டாந்தா தான் எங்களுக்கு வந்து இந்த ரூபாய் நஷ்டங்கள்லாம் ஆகணும்னு சொல்றது வந்து அவங்களுடைய ஒரு இதுதான். பட் அதனால தான் நான் நினைக்கிறேன் 9ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது, குழு தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு அப்படின்னு சென்சார் போர்டு சொல்லிட்ட நிலையில நீதிமன்றத்துக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன உத்தரவு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லைங்க, அது வந்து இப்ப சட்ட பிரகாரம் அது சரியா தப்பான்றது கண்டிப்பா கோர்ட் தீர்மானம் பண்ணும் இல்லைங்களா. ஓகே, கண்டிப்பா அது வந்து இது வந்து இவங்க வந்து சென்சார் போர்டினுடைய தலைவரோ இல்ல வந்து இங்க இருக்கிற அதிகாரியோ ஒரு தீர்மானம் எடுத்தால் வந்து அந்த தீர்மானம் வந்து கண்டிப்பா சட்டத்துக்கு உட்பட்டது தானே. ஹைகோர்ட்டினுடைய இதுக்கு வந்து இன்டர்பிரேஷனுக்கு உட்பட்டது தானே அது. எனவே அதுல வந்து நிச்சயமா வந்து அது ரூல்ஸ் பிரகாரம் நடந்ததா இல்லையா, அது வந்து அதுல ஏதாவது தவறுகள் இருக்கிறதா அப்படின்றது தீர்மானிக்கிற பொசிஷன் தான் ஹைகோர்ட். ஹைகோர்ட் சொன்னா வந்து அது அதுதான் அவங்க இன்டர்பிரேட் பண்றாங்க ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விவகாரம் பெரிய திரைப்படங்கள்ல அல்லது முக்கியமான விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு வழங்கி அதுல ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா சார்? இது மாதிரி வந்து அதாவது ஒரு சர்டிபிகேட்டுக்காக வந்த படங்கள் வந்து நாங்க, பட் அது எல்லாமே நாங்க எல்லாருமே தீர்மானிச்சு நாங்க வந்து அங்க அனுப்பியிருக்கோம். ஓகே, அதாவது இப்படி ஒரு ஆள் சொல்லி இல்ல, அந்த படத்தை பத்தி இருக்கிற பொது அபிப்பிராயம் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த குழு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த படத்துக்கு இப்ப நம்ம சர்டிபிகேட் கொடுக்க முடியாது என்ன காரணங்களால, அதனால நாம வந்து இத வந்து நம்ம போர்டுக்கு அனுப்பிடுவோம், போர்டு சேர்மனுக்கு அனுப்புவோம், அவர் தீர்மானம் எடுக்கட்டும். அப்படி தீர்மானிச்சதுதான் பாம்பே திரைப்படம் அப்படி தீர்மானிச்சதுதான்.
சோ அதனால வந்து அப்படி இது இருக்கு. ஆனால் இந்த ஒரு மெம்பர் வந்து இவங்களுக்கெல்லாம் ரிட்டர்ன் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு கொடுத்தாருன்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. அது நடந்ததில்லை. எழுத்துப்பூர்வமாக கட்சி கொடுக்கப்பட்ட பிறகு நடந்ததா எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்கன்றது டவுட் எனக்கு. இதுல மிக்க நன்றி திரு ஞான ராஜசேகரன். இணைப்பில் வந்து பல்வேறு விரிவான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான இந்த தீர்ப்பு, தணிக்கை சான்று தொடர்பான இந்த தீர்ப்பு என்பது 9ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிபதி பி டி ஆஷா தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்ட அதே 9ஆம் தேதி தான் தீர்ப்பு வெளியிடப்படும் என்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதால் படம் வெளியாவதில் கால தாமதம் ஏற்படுகிறது என்ற சூழல் உருவாகி இருக்கிறது.